Hello friends, welcome to Nilas Healthy Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாகற்காய் புளி குழம்பு தான் எப்படி ரொம்ப சுலபமா டேஸ்டா பண்ணலாம்னு பார்க்க போறோம். இந்த புளி குழம்பு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைக்கின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் 25 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 50 கிராம் அளவுக்கு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, அடுத்ததாக 3 பல்லு பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம தேங்காய் சேர்த்து அரைக்க போகிறதுனால ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க, அப்படின்னா அரைப்படாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு தேங்காய் அரைப்பட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் இதில் வந்து 3 மீடியம் சைஸில் உள்ள பாகற்காவை இந்த மாதிரி வட்ட வட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து சேர்த்துடலாம். இப்போ இந்த பாகற்காயை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே எண்ணெயில் வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா குழம்புல சேர்த்தோன்னா ரொம்ப கசப்பு இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பச்சையாக சேர்க்குறத விட. இப்போது இந்த பாகற்காவை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போது அதே பாத்திரத்திலே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இதை வந்து வறுத்துக்கலாம். இப்போ இதில் 75 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. புளி குழம்புக்கு வந்து பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு உங்ககிட்ட எந்த வெங்காயம் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. அப்புறமா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வதக்கணுன்னா வெங்காயம் வந்து இன்னும் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் 50 கிராம் அளவுக்கு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நல்லா கரைச்சிட்டு இந்த புளி தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க, நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பொடி. இது நான் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன், உங்கள்கிட்ட இல்லைன்னா சேர்க்கலனாலும் பரவாயில்ல. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இப்போ வந்து இதை கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஜாரை வந்து அலசின தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம வெளியில் போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும். அதனால் கிட்டத்தட்ட எந்த குழம்பு வச்சாலும் ரொம்ப கட்டியாக வைக்காமல் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம 1 நாள் 2 நாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். புளி குழம்புலாம் கண்டிப்பாக 2-3 நாளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சு இந்த குழம்பு வந்து செஞ்சுக்கோங்க. மற்ற நாளில் வந்து கட்டியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மிதமான தீயில் வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற பாகற்காவை சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வந்து நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டோன்னா குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான பாகற்காய் புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து குட்டீஸுகளுக்கு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா சாப்பாடில் குழம்பு ஊற்றிட்டு அப்புறமா நெய்யும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா குட்டீஸுகளுக்கு கொடுத்தோன்னா கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி இந்த குழம்பு வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். முக்கியமாக மைதா இல்லாத சீனி இல்லாத ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா என்னோடய ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.